ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம், "கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை" படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 2000ல ரிலீஸ் ஆனுச்சு. டைரக்டர் வி. சேகர் அண்ட் மியூசிக் டைரக்டர் தேவா அவர்கள் தான். இந்த படத்துல நாசர், குஷ்பு, கரண், ரோஜா, ம கோவி சரளா, வடிவேலு இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படின்னா, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிய தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். ஜாயிண்ட் ஃபேமிலினா எப்படி இருப்பாங்க? அதில வர பிரச்சனைகள் எப்படி சால்வ் பண்ணுவாங்க? அப்படின்ற மாரி ஒரு படம் தான் இது. இந்த படத்துல நாசர் அண்ட் குஷ்பு அவங்க 2 பேரும் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நாசருக்கு வந்துட்டு வடிவேலு, கரண் 2 பேரும் தம்பிங்களா இருப்பாங்க. இவங்க குஷ்பு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க தம்பிங்க எல்லாரையும் நல்லா வந்து படிக்க வச்சிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இவங்க சம்பாதிக்கிற பணங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்காக படிக்க வச்சிருப்பாங்க. ஆனா வடிவேலு அவருக்கு வந்துட்டு அ பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் படிச்சிருக்க மாட்டாரு. ஆனா கரண் வந்துட்டு நல்லா வந்து படிச்சிருப்பாரு. ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ற அளவுக்கு நல்ல ஒரு எஜுகேட்டட் பெர்சனா வந்து இதுல வந்து இருப்பாரு. இதில பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா, கரண் வந்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறமா, அவங்க ஃபேமிலி கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு அ பொருளாதார ரீதியா வந்துட்டு கொஞ்சம் அ மேலோட்டமா வருவாங்க. அந்த மாரி இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, இவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிறத பார்த்துட்டு, கரண் அவங்களுடைய பாஸ் அவர் வேலை செய்ற இடத்துல, அவங்களுடைய பாஸ் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாரி ஒரு கூட்டு குடும்பத்தில நம்மளோட பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி குடுத்தா, நம்ம பொண்ணுக்குமே குடும்பத்த பத்தின நெறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். எல்லாரோடையும் சேர்ந்து எப்படி அன்பா வாழ்றது அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய பொண்ணான ரோஜாவ வந்துட்டு கரண் அவர்களுக்கு பேசி கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அப்ப ஃபேமிலியோட அவங்களுக்கும் இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ரோஜா வந்து எல்லாரோடையும் நல்ல ஒரு மிங்கிள் ஆகி நல்ல ஜாலியா இருந்துட்டு இருப்பாங்க. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ இவரு வடிவேலு வந்துட்டு வீட்ல வந்துட்டு இந்த பாலிடிக்ஸ் பத்தி கொஞ்சம் பேசிட்டே இருப்பாரு. நான் வந்து அந்த கட்சியில சேர்ந்துருவேன், இப்படி இருந்துருவேன், அப்படி வந்துருவேன்னு சொல்லிட்டு, இந்த ஃபேமிலிய நான் எப்படி கொண்டு போறேன் பாருன்னு பேசிட்டே இருப்பாரு. இந்த விஷயம் வந்துட்டு கரண் அவர்களுக்கு வந்து பிடிக்காது. வீட்டுக்குள்ள வந்து அரசியல் பேசாத அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து திட்டிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எதுத்தாப்புல உள்ள வீட்ல வந்துட்டு விவேக் இருப்பாரு. விவேக் அவர்கள் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு குஷ்பு அண்ட் நாசர் அவங்களுடைய பொண்ணு பேர் வந்து பத்மா அந்த படத்துல. அவங்கள வந்துட்டு இவங்க லவ் பண்ணுவாரு. அப்ப 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அப்பா என்ன சொல்லிருவாருன்னா, விவேக்குடைய அப்பா வந்துட்டு, "என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும் அப்டின்னா, எனக்கு வந்துட்டு அதிகமான வரதட்சணை வேணுன்ற மாரி அவர் வந்து கேட்டுருப்பாரு. 100 பவுனோ என்னமோ வந்து கேட்டிருப்பாருன்னு நெனைக்கிறேன். அப்ப அந்த மாரி கேட்டோனே, இவரு நாசரும், குஷ்பு 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட்டு யோசிப்பாங்க. இவ்வளோலாம் நகை போட்டு நம்மளால கல்யாணம் பண்ணி குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம தம்பி தான் நல்ல ஒரு பெரிய இடத்துல வந்து வேலை பார்க்குறான். இன்னொன்னு பெரிய பணக்கார பொண்ண வேற கல்யாணம் பண்ணியிருக்கான். அதனால கண்டிப்பா நம்ம பொண்ணுக்கு வந்து தந்துருவான். ஏன்னா நம்ம தானே கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வச்சோம். இவ்வளோ பெரிய ஆளாக்கியிருக்கோம். அதனால கண்டிப்பா தந்துருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வாக்கு குடுத்துருவாங்க. அப்போ கரண் அவர்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி பேசணும்னா, அவருக்கு பயங்கரமான டென்ஷன் ஆயிரும். நீங்க யார கேட்டு இப்படிலாம் வாக்கு குடுக்குறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கர டென்ஷன் ஆயிருவாரு. அது பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிக்குள்ள பயங்கர பிரச்சனை போக ஆரம்பிச்சுரும். இதுல என்னன்னா, ரோஜா அவங்க வந்துட்டு தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இப்படி அவங்க அண்ணன் தம்பிகிட்ட இப்படி பேசுறது அவங்களுக்கு வந்து பிடிக்காது. அப்ப அவங்களும் எவ்வளவோ எடுத்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்ப வந்து அவர் வந்துட்டு ரோஜாவை வந்து திட்டி விட்டுருவாரு. "உன் வேலைய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருவாரு. அதோட மறைமுகமா இவங்க வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. யாருன்னா ரோஜா வந்துட்டு மறைமுகமா வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க ஃபேமிலிக்கு நல்ல ஒரு உறுதுணையா வந்து இருப்பாங்க ரோஜா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கரண் வந்துட்டு இவங்க ஃபேமிலிலேருந்து டோட்டலா எப்படின்னா, வேற மாரி அ த தன்னோட ஒய்ஃப கூட்டிட்டு தனியா போயிருக்கணுன்ற மாரி இது பண்ணுவாங்க. ஆனா, ரோஜாவுடைய அப்பாவான விஜயகுமார் என்ன பண்ணுவாருன்னா, என்னுடைய பொண்ணு வந்துட்டு கூட்டு குடும்பத்தில இருந்தா தான் ஹேப்பியா இருக்க முடியும். அன்புனா என்னன்னு தெரிஞ்சுக்குவா. மனிதர்களோட எப்படி பழகணும்னா அப்பதான் அவங்களுக்கு வந்து புரியும். அன்பா, பாசமா எப்படி நடந்துக்கிறதுன்னு புரியும். அதனால தான் உங்க குடும்பத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணி குடுத்தேன். இல்லன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் வந்து வருவாங்க. ஏன்னா, நாங்க நல்ல ஒரு வசதியான ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான், அவருக்கு வந்துட்டு அந்த ஒரு இதே வந்து புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அவரும் அந்த ஒரு நிலைமைய வந்து புரிஞ்சுப்பாரு. ஓகே நம்ம அண்ணன் தான் நம்மள வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு. அதனால அவங்களுக்கு இவ்வளோ செய்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் ஃபேமிலியோட ஒன்றா ஆரம்பிச்சுருவாரு. நல்ல ஒரு குட் ஃபினிஷிங்ல ஃபேமிலி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்த மாரி நம்மளுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. இதனால தான் இந்த படத்துல வந்து "கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை" அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. எல்லாருமே தனித்தனியா இருக்கிறத விட ஃபேமிலியோட இருக்கிறது எல்லா விஷயத்திலுமே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.